என் உயிரே, என் ஆருயிர் சொந்தமே, சற்று நில். அவசரப்பட்டு ஓடாதே. இன்று இந்த தருணம் உன் மனம் உடைந்து சிதறிய கண்ணாடியைப் போல இருப்பதை நான் காண்கிறேன். உன் கண்கள் தூக்கத்தை தொலைத்துவிட்டன. உன் உதடுகள் சிரிப்பை மறந்துவிட்டன. உன் இதயம் மட்டும் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. உன் வேதனை எனக்கு புரிகிறது. நான் நல்லவனாகத்தானே இருந்தேன், யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே. பிறகு ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் தனிமையில் அழுகிறேன்? இந்த கேள்விதானே உன் நெஞ்சை அரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். என் அன்பு குழந்தையே, உன் தகப்பனாகிய நான் சொல்கிறேன், இன்று நீ அனுபவிக்கும் இந்த வலி உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல. இது உனக்கான தயாரிப்பு. நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கவில்லை, ஒரு சரித்திரத்தை படைக்க பிறந்தவன். ஒரு சரித்திரம் உருவாக வேண்டுமென்றால் அது சாதாரண பாதையில் உருவாகாது. இதை நீ புரிந்து கொள்ள உன் மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்து. உன் மனதில் இருக்கும் 2 பெரிய வலிகளுக்கு நான் 2 உதாரணங்கள் மூலம் மருந்து போடுகிறேன். இதை கேட்டால் உன் வாழ்க்கை பார்வை இன்றே மாறிவிடும். உனக்கு இருக்கும் முதல் கவலை, சிவபெருமானே, எனக்கு ஏன் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இவ்வளவு வலி? என்னை ஏன் இப்படி போட்டு பீத்து எடுக்கிறாய் என்பதுதான். இதற்கு பதில் சொல்ல ஒரு எழுதுகோலின் கதையை சொல்கிறேன். ஒரு எழுதுகோல் தயாரிப்பாளர் ஒரு அழகான எழுதுகோலை உருவாக்கினார். அதை ஒரு அழகான பெட்டியில் வைப்பதற்கு முன் அவர் அந்த எழுதுகோலை பார்த்து சொன்னார், என் அன்பு எழுதுகோலே, நீ இந்த உலகத்திற்கு செல்லப் போகிறாய். ஆனால் நீ வெளியே சென்று பெரிய சாதனைகளை செய்ய வேண்டுமென்றால் நீ 5 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த எழுதுகோல் ஆவலோடு கேட்டது. அவர் சொன்னார், முக்கியமான விஷயம் இதுதான். உன் வாழ்க்கையில் அடிக்கடி யாராவது உன்னை எடுத்து ஒரு கூர்மையான கத்தியை வைத்து சீவுவார்கள். உன் தோலை உரிப்பார்கள். உன் தலையை செதுக்குவார்கள். அது உனக்கு நரக வேதனையாக இருக்கும். என்னை ஏன் இப்படி அரிக்கிறார்கள் என்று நீ கதறுவாய். ஆனால் நீ அந்த வலியை தாங்கிக் கொண்டால் மட்டும்தான் நீ கூர்மையாக மாற முடியும். நீ கூர்மையாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் அழகான ஒரு ஓவியத்தையோ அல்லது ஒரு காவியத்தையோ எழுத முடியும். நீ வலியை தாங்க மறுத்தால் உன் முனை மழுங்கி போகும். உன்னால் எதையும் எழுத முடியாது. நீ குப்பையில்தான் கிடக்க வேண்டும். என் தங்கமே, இப்போது உன்னை பார். நீதான் அந்த எழுதுகோல், நான் தான் அந்த தயாரிப்பாளர். இன்று உனக்கு நடக்கும் அவமானங்கள், துரோகங்கள், தோல்விகள், இவை அனைத்தும் அந்த கூர்மைப்படுத்தும் கருவி. உன்னை சீவிக் கொண்டிருக்கிறேன். அது வலிக்கிறது என்று எனக்கு தெரியும். உன் தோல் உரிந்து ரத்தம் வருகிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேன்? உன்னை வைத்து இந்த உலகமே வியந்து பார்க்கும் ஒரு புதிய விதியை நான் எழுதப் போகிறேன். நீ மழுங்கிய எழுதுகோலாக இருந்தால் எதையும் எழுத முடியாது. நீ கூர்மையாக வேண்டுமென்றால் இந்த வலியை பொறுத்துக்கொள். சிவனே, என்னை சீவு. நான் தாங்கிக் கொள்கிறேன். நான் ஒரு புதிய சரித்திரத்தை எழுத வேண்டும் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல். சரி சிவபெருமானே, நான் எழுதுகோல். வலியை தாங்கிக் கொள்கிறேன். நான் தயாராகிவிட்டேன். ஆனால் நான் எழுத ஆரம்பிக்கும் போது அல்லது நான் மேலே ஏற முயற்சிக்கும் போது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறதே. சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்கிறது. சொந்தக்காரர்கள் எதிராக இருக்கிறார்கள். கிரகங்கள் எதிராக இருக்கின்றன. எல்லாமே என்னை எதிர்த்தால் நான் எப்படி மேலே வருவது? இந்த கேள்விக்கு என் 2வது கதையை கேள். இது உனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லும். ஒரு முறை ஒரு அப்பா தன் மகனை அழைத்து கொண்டு ஒரு மைதானத்திற்கு சென்றார். அவர்கள் கையில் ஒரு வண்ணமயமான காற்றாடி இருந்தது. அப்பா அந்த காற்றாடியை பறக்க விட்டார். அது வானத்தில் அழகாக உயரமாக பறந்து கொண்டிருந்தது. சிறுவன் கேட்டான், அப்பா, அந்த காற்றாடி எப்படி அவ்வளவு உயரத்தில் பறக்கிறது? அப்பா சொன்னார், மகனே, காற்று பலமாக வீசுகிறது, அதனால்தான் அது பறக்கிறது. சிறுவன் வானத்தை பார்த்தான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்பா, காற்று அந்த காற்றாடிக்கு எதிர் திசையில் தானே வீசுகிறது. அந்த காற்று அதை தள்ளி தள்ளி கீழேதானே தள்ள வேண்டும். அது ஏன் கீழே விழாமல் மேலே போகிறது? அப்பா சிரித்துக்கொண்டே ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னார். மகனே, அதுதான் இயற்கையின் ரகசியம். ஒரு காற்றாடி மேலே போக வேண்டுமென்றால்
காற்று அதற்கு சாதகமாக வீசக்கூடாது. காற்று அதற்கு எதிராக வீச வேண்டும். எதிர்காற்று எந்த அளவுக்கு பலமாக அதன் முகத்தில் அடிக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த காற்றாடி அந்த காற்றை எதிர்த்து மேலே எழும்பும். எதிர்ப்பே இல்லை என்றால் அந்த காற்றாடி தரையோடு தரையாகத்தான் கிடக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையை பார். உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகள், கடன் தொல்லை, பொறாமைக்காரர்கள், வியாபார நஷ்டம், இவை அனைத்தும் அந்த எதிர்காற்று. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், இவர்கள் என்னை அழிப்பார்கள் என்று. இல்லை, இவர்கள்தான் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்பவர்கள். எவ்வளவுக்கெவ்வளவு அவர்கள் உன்னை எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்ப்பை பயன்படுத்தி நீ மேலே எழும்பு. பிரச்சனைகள் முகத்தில் அறைவது போல வந்தால் பயப்படாதே. வாருங்கள், இன்னும் பலமாக அடியுங்கள். நீங்கள் அடிக்க அடிக்கத்தான் நான் இன்னும் உயரமாக பறப்பேன் என்று சவால் விடு. ஒரு விமானம் கூட காற்றை கிழித்துக் கொண்டு எதிர்த்து சென்றால்தான் மேலே பறக்க முடியும். காற்றின் திசையிலேயே சென்றால் அது தரையில்தான் ஓடும். நீ விமானமாக பறக்க பிறந்தவன், தரையில் ஓடப் பிறந்தவன் அல்ல. அதனால் எதிர்ப்பை கண்டு அஞ்சாதே. அதை உன் ஏணிப்படியாக மாற்றிக்கொள். என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு புரிகிறதா? வலி என்பது உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன் விதியை எழுதுவதற்கு. எதிர்ப்பு என்பது உன்னை தடுப்பதற்கு அல்ல, உன்னை உயர்த்துவதற்கு. இப்போது உன் மனம் தெளிவாகிவிட்டது. பயம் போய்விட்டது. நீ ஒரு கூர்மையான எழுதுகோலாக மாறிவிட்டாய். நீ வானத்தில் பறக்கும் காற்றாடியாக மாறிவிட்டாய். ஆனால் ஒரு காற்றாடி வானத்தில் உயரமாக பறக்க வேண்டுமென்றால் காற்று மட்டும் போதாது. கீழே இருந்து அதை தாங்கி பிடிக்க ஒரு வலிமையான நூல் வேண்டுமல்லவா? அந்த நூல் அறுந்துவிட்டால் காற்றாடி காணாமல் போய்விடுமே. உன் வாழ்க்கையில் அந்த நூல் என்பதுதான் பணம். நீ எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கையானவனாக இருந்தாலும், கையில் காசு இல்லை என்றால் கடன் கழுத்தை நெரித்தால் உன் காற்றாடி நிலைத்து நிற்காது. இன்று உன் கையில் இருக்கும் நூல் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. கடன் என்ற கத்தரிக்கோல் அதை வெட்ட பார்க்கிறது. இந்த நூலை எப்படி பலப்படுத்துவது? உன்னை துரத்தும் வறுமையை விரட்டி உன் வீட்டு பீரோவில் பணத்தை நிரப்புவது எப்படி? லக்ஷ்மி தேவி உன் வாசலை தேடி வந்து கதவை தட்ட வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டிய ஒரு ரகசிய ஆன்மீக வழி இருக்கிறது. அது என்ன வழி? அந்த கதவை எப்படி திறப்பது? சொல்கிறேன் கேள். இந்த வறுமையை விரட்டவும் உன் வீட்டில் செல்வத்தை நிரப்பவும் நீ 2 மிக முக்கியமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். செல்வம் என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது ஒரு மனநிலை. இன்று உனக்கு பணம் இல்லை என்று கவலைப்படாதே. அந்த நிலையை மாற்றுவது எப்படி என்று சொல்கிறேன். உனக்கு இருக்கும் முதல் பிரச்சனை கடன். சிவபெருமானே, இந்த கடன் சுமை என்னை கொல்கிறது. இது ஒரு பெரிய பாறை போல என் நெஞ்சில் உட்கார்ந்திருக்கிறது. இதை எப்படி இறக்கி வைப்பது என்று நீ தவிக்கிறாய். இதற்கு பதில் சொல்ல ஒரு அரசனின் கதையை சொல்கிறேன். ஒருமுறை ஒரு நாட்டு அரசன் தன் மக்களை சோதிக்க விரும்பினான். அவன் மாறுவேடத்தில் சென்று ஊரின் நடுவில் இருக்கும் ஒரு முக்கியமான சாலையில் ஒரு மிகப்பெரிய பாறையை உருட்டி வைத்தான். அந்த பாறை சாலையை அடைத்துக் கொண்டு கிடந்தது. அரசன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு யார் என்ன செய்கிறார்கள் என்று வேடிக்கை பார்த்தான். முதலில் அந்த நாட்டின் பணக்கார வியாபாரிகள் வந்தார்கள். அவர்கள் அந்த பாறையை பார்த்ததும் முகம் சுளித்தார்கள். என்ன அரசாங்கம் இது? ரோட்டில் இவ்வளவு பெரிய கல் கிடக்கிறது, இதை அப்புறப்படுத்தக்கூட ஆள் இல்லையா என்று திட்டிக்கொண்டே அந்த பாறையை சுற்றி கொண்டு போய்விட்டார்கள். அடுத்து அரசவை மந்திரிகள் வந்தார்கள். அவர்களும் நாட்டை சுத்தமாக வைத்திருக்க தெரியவில்லையே என்று அரசனை திட்டிக்கொண்டே போய்விட்டார்கள். யாரும் அந்த பாறையை நகர்த்த முயற்சி செய்யவில்லை. அது ஒரு தொந்தரவாகத்தான் பார்த்தார்கள். கடைசியாக ஒரு ஏழை விவசாயி தலையில் பெரிய காய்கறி மூட்டையை சுமந்து கொண்டு வந்தான். அவன் அந்த பாறையை பார்த்தான். ஐயோ, இது யாருக்காவது ஆபத்தை விளைவிக்குமே என்று நினைத்தான். அவன் தன் மூட்டையை கீழே வைத்தான். தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த பெரிய பாறையை தள்ளினான். அவனுக்கு மூச்சு வாங்கியது, கை கால்கள் வலித்தன, வியர்வை கொட்டியது. ஆனால் அவன் விடவில்லை. கடைசியாக அவன் அந்த பாறையை சாலையிலிருந்து ஓரத்திற்கு தள்ளிவிட்டான். அவன் நிமிர்ந்து பார்த்தபோது அந்த பாறை இருந்த இடத்தில் தரையில் ஒரு பை கிடந்தது. அவன் அந்த பையை எடுத்தான். அதற்குள் நிறைய தங்க காசுகளும் அரசன் எழுதிய ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருந்தது: யார் இந்த பாறையை ஒரு தடையாக பார்க்காமல் அதை நகர்த்தும் முயற்சியை எடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பொக்கிஷம் சொந்தம். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கடன் என்பது அந்த பாறை. மற்றவர்களைப் போல ஐயோ கடன் இருக்கிறதே என்று அழுது கொண்டே அதை சுற்றி கொண்டு ஓடாதே. அரசனை திட்டாதே.
இந்த கடனை அடைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. உன் முழு பலத்தையும் திரட்டி அந்த பிரச்சனையை தள்ளு. நீ எப்போது அந்த பிரச்சனையை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறாயோ அப்போதே அந்த பாறைக்கு அடியில் இருக்கும் வருமானம் என்ற தங்க புதையல் உனக்கு கிடைக்கும். உன் பிரச்சனைக்கு அடியில்தான் உன் தீர்வு இருக்கிறது. ஓடாதே, நகர்த்து. சரி சிவபெருமானே, நான் ஓடவில்லை, பாறையை நகர்த்த தயாராக இருக்கிறேன். ஆனால் நகர்த்துவதற்கு என்னிடம் தெம்பே இல்லையே. என் கையில் இருக்கும் கடைசி சேமிப்பும் கரைந்து விட்டதே. முதலீடு செய்யக்கூட என்னிடம் காசு இல்லையே. வெறும் கையை வைத்துக்கொண்டு நான் எப்படி பெரிய தொழிலை ஆரம்பிப்பது? இந்த கேள்விக்கு என் இரண்டாவது கதையை கேள். இது உனக்கு முதலீடு மற்றும் நம்பிக்கை பற்றிய ஒரு பாடத்தை சொல்லும். ஒரு மனிதன் பாலைவனத்தில் வழி தவறி போய்விட்டான். அவனுக்கு கடுமையான தாகம், தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழும் நிலைமை. அப்போது தூரத்தில் ஒரு அடிகுழாய் இருப்பதை பார்த்தான். அவன் தவழ்ந்து சென்று அந்த அடிகுழாயை அடித்தான். ஆனால் தண்ணீர் வரவில்லை. அது காய்ந்து போய் இருந்தது. அவன் ஏமாற்றத்தோடு கீழே விழுந்தான். அப்போது அந்த அடிகுழாய்க்கு பக்கத்தில் ஒரு பழைய தண்ணீர் பாட்டில் இருந்தது. அதில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது. அந்த பாட்டிலின் மேல் ஒரு சீட்டு ஒட்டப்பட்டிருந்தது. அதில் இந்த தண்ணீரை அப்படியே குழாய்க்குள் ஊற்றி பிறகு அடியுங்கள், தண்ணீர் வரும். ஆனால் மறக்காமல் தண்ணீர் வந்த பிறகு இந்த பாட்டிலை மீண்டும் நிரப்பி வைத்து விட்டு செல்லுங்கள் என்று எழுதியிருந்தது. இப்போது அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய சோதனை. அவன் மனதில் 2 எண்ணங்கள் ஓடின. இந்த தண்ணீரை நானே குடித்து விடலாமா? என் தாகம் தீரும், உயிர் பிழைப்பேன். அல்லது ஒருவேளை நான் இதை குழாய்க்குள் ஊற்றிவிட்டு தண்ணீர் வராமல் போய்விட்டால் என் கையில் இருக்கும் கடைசி தண்ணீரும் வீணாகிவிடுமே, நான் செத்து விடுவேனே. அவன் நடுங்கினான். ஆனால் கடைசியாக ஒரு முடிவெடுத்தான். அந்த சீட்டில் எழுதியிருந்த வார்த்தையை நம்பினான். தன் கையில் இருந்த உயிர் காக்கும் தண்ணீரை அந்த அடிக்குழாய்க்குள் ஊற்றினான். வேகமாக அடித்தான். முதலில் காற்று வந்தது, பிறகு சேறு வந்தது. கடைசியில் ஜல ஜல வெனக்குளிர்ந்த தண்ணீர் கொட்டியது. அவன் வயிறு முட்ட தண்ணீர் குடித்தான். முகத்தை கழுவினான். அவன் உயிர் மீண்டது. பிறகு அந்த பாட்டிலையும் நிரப்பி வைத்துவிட்டு சென்றான். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் கையில் இருக்கும் சொற்ப பணம் அல்லது உன் உழைப்பு அல்லது உன் நம்பிக்கை, அதுதான் அந்த தண்ணீர் பாட்டில். நீ பயந்து கொண்டு இதை நான் செலவு செய்ய மாட்டேன், இதை நான் பொத்தி பொத்தி வைப்பேன் என்று நினைத்தால் அது உனக்கு சில நாட்கள் மட்டும்தான் உதவும். பிறகு வறுமை உன்னை கொன்றுவிடும். ஆனால் இதுதான் என் கடைசி நம்பிக்கை. இதை நான் என் தொழிலில் முதலீடு செய்கிறேன், என் உழைப்பை இதில் கொட்டுகிறேன் என்று அந்த அடிகுழாய்க்குள் ஊற்றினாயானால் ஆரம்பத்தில் காற்று வரலாம், கொஞ்சம் கஷ்டம் வரலாம். ஆனால் நீ தொடர்ந்து அடித்தால் உன் வாழ்க்கையில் செல்வம் என்ற தண்ணீர் வற்றாத ஊற்றாக கொட்டும். விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது, கொடுக்காமல் பெற முடியாது. உன் கையில் இருப்பதை பற்றி கொண்டு இருக்காதே, அதை தைரியமாக முதலீடு செய். சிவன் உனக்கு கைமாறு செய்வார். இப்போது உன் வறுமை பயம் போய்விட்டதா? கடன் என்பது தடையல்ல, அது புதையலை மூடி வைத்திருக்கும் மூடி. அதை நகர்த்து. கையில் இருப்பதை பற்றி கொண்டிருக்காதே, அதை ஊற்று. அப்போதுதான் பெருக்கெடுத்து வரும். இப்போது நீ பாறையை நகர்த்தி விட்டாய். குழாயிலிருந்து தண்ணீர் வந்துவிட்டது. உன் வீட்டில் செல்வம் சேர ஆரம்பித்து விட்டது. கடன் அடைந்து விட்டது. நீ பணக்காரனாகிவிட்டாய். அப்பாடா, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் செல்வம் வரும்போது அது தனியாக வராது. அது கூடவே சில கூட்டத்தையும் கூட்டிக் கொண்டு வரும். நேற்று வரை உன்னை திரும்பி பார்க்காத சொந்தக்காரர்கள், உன்னை அசிங்கப்படுத்திய நண்பர்கள், இப்போது நீதான் என் உயிர் என்று ஒட்டிக்கொண்டு வருவார்கள். பணம் பத்தும் செய்யும் என்பார்கள். ஆனால் பணம் துரோகத்தையும் செய்யும் என்று உனக்கு தெரியுமா? உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் உன் முதுகில் குத்த காத்திருக்கிறார்களே, அந்த கூட்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது? துரோகிகளை எப்படி அடையாளம் காண்பது? அதற்கு நான் ஒரு கழுகு பார்வையை உனக்கு தரப்போகிறேன். அது என்ன பார்வை? அந்த ரகசியத்தை சொல்கிறேன் கேள். வறுமை இருக்கும்போது உனக்கு ஒரே ஒரு எதிரிதான் இருந்தான். அவன் பெயர் பசி. ஆனால் இப்போது உனக்கு செல்வம் வரும்போது அந்த ஒரு எதிரி போய் 1000 புதிய எதிரிகள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உறவுகள் என்ற போர்வையில் வரும் ஓநாய்கள், நண்பர்கள் என்ற வேஷத்தில் வரும் நரிகள். நீ கஷ்டப்பட்ட போது உன்னை திரும்பி பார்க்காதவர்கள் இன்று நீ மேலே வரும்போது நீ என் சொந்தம், நீ என் உயிர் என்று ஒட்டிக்கொண்டு வருவார்கள். இவர்களை எப்படி அடையாளம் காண்பது? இவர்கள் செய்யும் துரோகத்தை எப்படி கையாள்வது?
உன் முதுகில் குத்த காத்திருக்கும் கத்திகளிடமிருந்து தப்பிக்க நீ 2 முக்கியமான பாடங்களை கற்க வேண்டும். உனக்கு இருக்கும் முதல் அதிர்ச்சி, சிவபெருமானே, வெளியாட்கள் என்னை ஏமாற்றினால் பரவாயில்லை, ஆனால் என் கூடவே இருந்தவர்கள், என் இரத்த சொந்தங்களே எனக்கு குழி பறிக்கிறார்களே, இதை எப்படி தாங்குவது என்று நீ கதறுகிறாய். இதற்கு பதில் சொல்ல காட்டில் நடக்கும் ஒரு சோகமான கதையை சொல்கிறேன். ஒருமுறை ஒரு அடர்ந்த காட்டுக்குள் ஒரு மனிதன் நுழைந்தான். அவன் கையில் ஒரு பளபளப்பான இரும்பு கோடரி இருந்தது. ஆனால் அதற்கு கைப்பிடி இல்லை. அந்த இரும்பை கண்டதும் காட்டில் இருந்த சிறிய செடிகளும் கொடிகளும் பயந்து நடுங்கின. ஐயோ, இரும்பு வந்துவிட்டது, நம்மை வெட்டப் போகிறது என்று அலறின. ஆனால் அங்கிருந்த ஒரு வயதான அனுபவம் வாய்ந்த பெரிய மரம் சொன்னது, செடிகளே, பயப்படாதீர்கள், அந்த இரும்பு துண்டால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது தனித்து இருக்கிறது. அதனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சிறிது நேரத்தில் அந்த மனிதன் காட்டில் கிடந்த ஒரு உறுதியான மரக்கிளையை வெட்டி அதை செதுக்கி அந்த கோடரிக்கு ஒரு கைப்பிடி செய்தான். இப்போது அந்த கோடரி முழுமையடைந்து விட்டது. அவன் மரங்களை வெட்ட ஆரம்பித்தான். இப்போது அந்த வயதான மரம் கண்ணீரோடு சொன்னது, இப்போது பயப்படுங்கள், இப்போது நம் இனம் அழியப் போகிறது. ஏனென்றால் அந்த இரும்புடன் சேர்ந்திருப்பது வேறு யாரும் இல்லை, நம் இனத்தைச் சேர்ந்த நம்மோடு வளர்ந்த ஒரு மரக்கிளைதான். எப்போது நம் சொந்த இனமே எதிரிக்கு துணையாகப் போகிறதோ அப்போதுதான் நமக்கு அழிவு நிச்சயம். என் தங்கமே, இப்போது உன்னை சுற்றி நடப்பதும் இதுதான். வெளியில் இருக்கும் எதிரிகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் பலவீனமானவர்கள். ஆனால் எப்போது உன் நம்பிக்கைக்குரிய ஒருவன், உன் நண்பன், உன் உறவினன் அந்த எதிரியோடு கைகோர்க்கிறானோ அப்போதுதான் நீ வீழ்த்தப்படுகிறாய். துரோகம் வெளியிலிருந்து வராது, அது உன் அருகிலிருந்துதான் வரும். அதனால் யாரையும் முழுமையாக நம்பி உன் ரகசியங்களை சொல்லாதே. உன் பலவீனத்தை காட்டாதே. இவன் என் நண்பன் என்று கண்மூடித்தனமாக நம்புவதை நிறுத்து. கோடரியை கண்டு பயப்படாதே, கைப்பிடியை கவனி. சரி சிவபெருமானே, எனக்கு புரிந்துவிட்டது. என் கூட இருப்பவர்களே எனக்கு எதிரிகள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை தூற்றுகிறார்களே, நான் செய்யாத தப்பை எல்லாம் செய்ததாக பழிபோடுகிறார்களே, என் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு என் மீது கல்லெறிந்து காயப்படுத்துகிறார்களே, இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியவில்லையே. இந்த கேள்விக்கு என் 2வது கதையை கேள். ஒரு நாள் அப்பா தன் மகனை பள்ளியில் விடச் சென்று கொண்டிருந்தார். வழியில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதைச் சுற்றி நிறைய சிறுவர்கள் நின்று கொண்டு கையில் கற்களை வைத்துக்கொண்டு அந்த மரத்தை நோக்கி எறிந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கல்லும் அந்த மரத்தின் மீது பளார் பளார் என்று விழுந்தது. இலைகள் உதிர்ந்தன, கிளைகள் காயப்பட்டன. சிறுவன் இதை பார்த்துவிட்டு அப்பாவை கேட்டான், அப்பா, பாவம் அந்த மரம், ஏன் எல்லோரும் அதை அடிக்கிறார்கள்? அது என்ன பாவம் செய்தது? அப்பா சிரித்துக்கொண்டே சொன்னார், மகனே, பக்கத்தில் பார், அங்கே ஒரு முட்செடி இருக்கிறது, அதை யாராவது அடிக்கிறார்களா? சிறுவன் சொன்னான், இல்லை. அப்பா தொடர்ந்தார், பார்த்தாயா, முட்செடியை யாரும் அடிக்கவில்லை, காய்ந்த மரத்தை யாரும் அடிக்கவில்லை, ஆனால் இந்த மரத்தை மட்டும் அடிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த மரத்தில்தான் சுவையான இனிப்பான மாம்பழங்கள் காய்த்து தொங்குகின்றன. உலகத்தின் விதி இதுதான் மகனே. காய்த்த மரம்தான் கல்லடிப்படும். வெறுமையான மரத்தை யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் மீது விழும் அவச்சொற்கள், பொறாமை பேச்சுகள், விமர்சனங்கள், இவை அனைத்தும் அந்த கற்கள். மக்கள் உன் மீது கல்லெறிகிறார்கள் என்றால் வருத்தப்படாதே, சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா? நீ இப்போது காய்த்த மரம். உன்னிடம் ஏதோ ஒரு சரக்கு இருக்கிறது. நீ வளர்ந்து விட்டாய், நீ ஜெயித்து விட்டாய். உன்னிடம் வெற்றி என்ற பழம் இருக்கிறது. அதனால்தான் உலகம் உன்னை அடிக்கிறது. நீ ஒன்றுமே இல்லாதவனாக இருந்திருந்தால் உன்னை யாரும் கண்டுகொண்டிருக்க மாட்டார்கள். நாய் கூட உன்னை மதித்திருக்காது. இன்று உன்னை விமர்சிக்கிறார்கள் என்றால் நீ ஒரு முக்கியமான ஆளாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம். அதனால் ஒவ்வொரு முறை உன்மீது கல் விழும்போதும், ஆஹா, நான் வளர்ந்து விட்டேன், என் பழம் இனிக்கிறது என்று நினைத்துக்கொள். கல்லை பொறுக்காதே, பழத்தை கொடு. அதுதான் உன் பழிவாங்கும் முறை. இப்போது நீ பணத்தை சம்பாதித்து விட்டாய். துரோகிகளை அடையாளம் கண்டுவிட்டாய். விமர்சனங்களைக் கண்டு பயப்படுவதில்லை. நீ ஒரு ராஜாவைப் போல தலை நிமிர்ந்து நிற்கிறாய். இனி என்னை யாராலும் அசைக்க முடியாது என்று கர்வத்தோடு இருக்கிறாய். ஆனால்
வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். அதில் அடுத்த காட்சி என்னவென்று யாருக்கும் தெரியாது. திடீரென்று ஒரு நாள் காலம் மாறும். இன்று நீ ராஜாவாக இருக்கலாம். ஆனால் நாளை எதிர்காலம் என்ற ஒரு இருட்டு பாதை உன் முன்னால் விரிகிறதே. நாளை என் சொத்து போனால் என்ன செய்வது? நாளை எனக்கு நோய் வந்தால் என்ன செய்வது? என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன என்ற பயம் உன்னை மீண்டும் தாக்குகிறதே. இந்த எதிர்கால பயத்தை எப்படி விரட்டுவது? நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமலே இன்றை எப்படி சந்தோஷமாக வாழ்வது? காலம் வைத்திருக்கும் அந்த கடைசி சோதனையை எப்படி வெல்வது? அதற்கு நான் ஒரு மாயக் கண்ணாடியை வைத்திருக்கிறேன். அது என்ன கண்ணாடி? அந்த காலத்தை வெல்லும் ரகசியத்தை சொல்கிறேன் கேள். நீ கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல. அது முட்களும் கற்களும் நிறைந்த ஒரு நெருப்பு பாதை. இன்று நீ ஒரு புதிய மனிதனாக என் முன் நிற்கிறாய். உன் வறுமை போய்விட்டது. துரோகிகளை அடையாளம் கண்டுவிட்டாய். வலிகளை தாங்கும் இரும்பு இதயம் உனக்கு வந்துவிட்டது. ஆனாலும் உன் மனதில் இன்னும் ஒரு சிறிய நடுக்கம் இருக்கிறது. சிவபெருமானே, இன்று எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் நாளை என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் விதி என்னவாகப் போகிறது? நான் ஆசைப்பட்ட அந்த ராஜயோகம் எனக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்கு இருக்கிறது. உன் சந்தேகத்தை தீர்க்கவும், உன் எதிர்காலம் எவ்வளவு அழகாக இருக்கப் போகிறது என்பதை காட்டவும் நான் உனக்கு கடைசி 2 ரகசியங்களை சொல்கிறேன். உனக்கு இருக்கும் முதல் பயம், என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு சிக்கலாக இருக்கிறது? ஏன் இவ்வளவு முடிச்சுகள்? இதற்கு பதில் சொல்ல ஒரு தாயும் சேயும் பேசிக்கொண்ட கதையை சொல்கிறேன். ஒரு தாய் தன் மடியில் ஒரு துணியை வைத்துக்கொண்டு அதில் அழகான பூவேலைப்பாடு செய்து கொண்டிருந்தாள். அவள் குழந்தை தரையில் அமர்ந்து மேலே அண்ணாந்து அந்த துணியை பார்த்து கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கு அந்த துணியின் பின்புறம் மட்டுமே தெரிந்தது. அங்கே அது பார்த்த காட்சி மிகவும் அலங்கோலமாக இருந்தது. நூல்கள் ஒன்றோடு ஒன்று சிக்கியிருந்தன. எங்கும் முடிச்சுகள். எந்த வடிவமும் இல்லை. ஒரே குழப்பமாக இருந்தது. குழந்தை கேட்டது, அம்மா, ஏன் இவ்வளவு அசிங்கமான ஒரு வேலையை செய்கிறாய்? இது பார்க்கவே சகிக்கவில்லையே. ஒரே முடிச்சாக இருக்கிறதே. தாய் சிரித்துக்கொண்டே சொன்னாள், குழந்தாய், நீ கீழே அமர்ந்து பார்க்கிறாய். அதனால் உனக்கு அடிப்பக்கம் மட்டுமே தெரிகிறது. கொஞ்சம் பொறுத்திரு, நான் முடித்து விடுகிறேன். சிறிது நேரத்தில் வேலை முடிந்தது. தாய் அந்த துணியை திருப்பி குழந்தையின் பக்கம் காட்டினாள். குழந்தை வாயடைத்து போனது. அங்கே ஒரு அழகான வண்ணமயமான மயில் ஓவியம் நூல்களால் வரையப்பட்டிருந்தது. அந்த குழந்தை இதுவரை பார்த்த அந்த சிக்கல்கள் மற்றும் முடிச்சுகள் எல்லாம் அந்த அழகான ஓவியத்தை உருவாக்குவதற்காக போடப்பட்ட தேவையான இணைப்புகள்தான். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையை பார். நீ அந்த துணியின் அடிப்பக்கத்தை பார்த்து கொண்டிருக்கும் குழந்தை. நான் மேலே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கும் தாய். உனக்கு இப்போது நடக்கும் குழப்பங்கள், தோல்விகள், பிரிவுகள் எல்லாம் வெறும் முடிச்சுகள் போல தோன்றலாம். என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். ஆனால் நம்பு, நான் மேலே இருந்து ஒரு அழகான ஓவியத்தை நெய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையின் முழு படமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த படம் முடிவடையும் போது நீயே ஆச்சரியப்படுவாய். ஆஹா, என் வாழ்க்கையா இது? இவ்வளவு அழகா என்று வியந்து போவாய். அதனால் முடிச்சுகளை பார்த்து பயப்படாதே. அது ஓவியத்தின் ஒரு பகுதி. சரி சிவபெருமானே, நீ என் வாழ்க்கையை அழகாக மாற்றுவாய் என்று நம்புகிறேன். ஆனால் கடந்த காலத்தில் எனக்கு நடந்த சில கொடூரமான சம்பவங்கள் இருக்கிறதே. என் விரல் வெட்டுப்பட்டது போல, என் தொழில் போனது போல, என் உறவு முறிந்தது போல. அதுவும் நன்மைக்கா? அது எப்படி நன்மையாக முடியும்? அந்த இழப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. இந்த கேள்விக்கு என் கடைசி மற்றும் மிக முக்கியமான கதையை கேள். இது உனக்கு ராஜயோகத்தின் ரகசியத்தை சொல்லும். ஒரு நாட்டு அரசன் இருந்தான். அவனுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரிக்கு ஒரு பழக்கம் உண்டு. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வார். ஒரு நாள் அரசன் ஆப்பிள் வெட்டும்போது தவறுதலாக தன் கட்டை விரலை வெட்டி கொண்டான். இரத்தம் கொட்டியது. விரல் துண்டானது. அரசன் துடித்தான். மந்திரி பக்கத்தில் வந்து, கவலைப்படாதீர்கள் அரசே, இதுவும் நன்மைக்கே என்றார். அரசனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என் விரல் போய்விட்டது. இவன் நன்மை என்கிறான். இவனை சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான். மந்திரி சிறைக்குச் சென்றார். சில நாட்கள் கழித்து அரசன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான். அங்கே வழி தவறி காட்டுவாசிகளிடம் மாட்டிக்கொண்டான். அந்த காட்டுவாசிகள் தங்கள் தேவதைக்காக ஒரு மனிதனை பலி கொடுக்க தேடிக் கொண்டிருந்தார்கள். அரசனை பிடித்து விட்டார்கள். அவனை குளிப்பாட்டி பலிபீடத்தில் ஏற்றினார்கள்.
வாளை ஓங்கினார்கள். கடைசி நேரத்தில் அந்த காட்டுவாசிகளின் தலைவன் கத்தினான், நிறுத்துங்கள். அவன் அரசனின் கையை பார்த்தான். அங்கே கட்டை விரல் இல்லை. இவன் விரல் வெட்டுப்பட்டிருக்கிறது. ஊனமான மனிதனை தேவதைக்கு பலி கொடுக்கக்கூடாது. அது குற்றம். இவனை விடுவிச்சிடுங்க என்று சொல்லிவிட்டான். அரசன் தப்பித்து வந்தான். அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது, அன்று விரல் வெட்டப்பட்டதால் தான் இன்று என் தலை தப்பியது. அவன் ஓடிச் சென்று மந்திரியை விடுவித்தான். மந்திரியாரே, என் விரல் போனது நன்மைதான். ஆனால் நான் உங்களை சிறையில் போட்டேனே, அது உங்களுக்கு எப்படி நன்மையாகும் என்று கேட்டான். மந்திரி சிரித்துக்கொண்டே சொன்னார், அரசே, அதுதான் மிகப்பெரிய நன்மை. ஒருவேளை நீங்கள் என்னை சிறையில் போடாமல் இருந்திருந்தால் நானும் உங்கள் கூடவே வேட்டைக்கு வந்திருப்பேன். உங்கள் விரல் வெட்டப்பட்டிருக்கிறது என்று உங்களை விட்டிருப்பார்கள். ஆனால் நான் முழுமையாக இருந்திருப்பேன். உங்களை விட்டுவிட்டு என்னை பலி கொடுத்திருப்பார்கள். சிறைதான் என் உயிரை காப்பாற்றியது. என் அன்பு பிள்ளையே, இதுதான் உன் வாழ்க்கையின் கடைசி பாடம். நேற்று உனக்கு ஒரு வேலை போனதா? ஒரு காதல் தோல்வியா? ஒரு அவமானமா? நீ நினைத்தாய் அது துரதிர்ஷ்டம் என்று. ஆனால் உண்மையில் அது உன்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற நான் நடத்திய நாடகம். அந்த விரல் வெட்டப்படாவிட்டால் தலை போயிருக்கும். அந்த தொழில் நஷ்டமாகாவிட்டால் நீ பெரிய கடனாளியாகி இருப்பாய். அந்த உறவு பிரியாவிட்டால் உன் வாழ்க்கை நரகமாகியிருக்கும். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தும் நன்மைக்கே. சரி சிவபெருமானே, நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று என் புத்திக்கு புரிகிறது. ஆனால் என் மனதிற்கு புரியவில்லையே. என்னை விட திறமை குறைந்தவர்கள் எல்லாம் என்னை விட வேகமாக முன்னேறிவிட்டார்களே. என் கூட படித்தவன், என் கூட வேலை பார்த்தவனெல்லாம் என்று பெரிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் இன்னும் அதே இடத்தில்தானே இருக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த தாமதம்? என் வெற்றி ஏன் ஆமை போல மெதுவாக வருகிறது? இந்த கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு கதையை சொல்கிறேன். இது உன் பொறாமையையும் ஏக்கத்தையும் வேரோடு அழித்துவிடும். ஒரே ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தான். இன்னொருவன் ஒரு யானை குட்டியை வளர்த்தான். சில மாதங்கள் கழிந்தன. அந்த நாய் வளர்ந்து கர்ப்பமாகி 6 குட்டிகளை போட்டது. அந்த நண்பன் சந்தோஷமாக இருந்தான். இன்னும் 6 மாதங்கள் கழிந்தன. அந்த நாய் மீண்டும் கர்ப்பமாகி மீண்டும் ஒரு 5 குட்டிகளை போட்டது. இப்படியே 2 வருடங்கள் ஓடின. அந்த நாய் பலமுறை குட்டி போட்டு இப்போது அந்த வீட்டை சுற்றி 30-40 நாய்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அந்த நாய் வளர்த்த நண்பன் யானை வளர்ப்பவனிடம் வந்து கேலியாக கேட்டான், நண்பா, நீயும் நானும் ஒரே நேரத்தில்தான் இந்த விலங்குகளை வாங்கினோம். என் நாய் எத்தனை முறை குட்டி போட்டுவிட்டது பார்த்தாயா? இப்போது எனக்கு பெரிய பட்டாளமே இருக்கிறது. ஆனால் உன் யானை, அது இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. அது கர்ப்பமாகத்தான் இருக்கிறதா? இல்லை, சும்மா ஏமாற்றுகிறதா? உனக்கு வெட்கமாக இல்லையா? அதற்கு அந்த யானை வளர்த்த நண்பன் சிரித்துக்கொண்டே சொன்னான், நண்பா, நீ ஒன்றை மறந்துவிட்டாய். உன் நாய் வயிற்றுக்குள் இருந்தது வெறும் நாய்க்குட்டி. அது உருவான வேகத்தில் வெளியே வந்துவிட்டது. அது தரையில் விழுந்தால் யாருக்கும் தெரியாது. ஆனால் என் யானையின் வயிற்றுக்குள் இருப்பது ஒரு சாம்ராஜ்யம். இது வளர்வதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் இது எப்போது முழுமையாக வளர்ந்து என்றைக்கு தரையில் வந்து விழுகிறதோ அன்று இந்த பூமியே அதிரும். உன் நாய்க்குட்டிகள் ரோட்டில் போனால் யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் என் யானை ரோட்டில் இறங்கி நடந்தால் அந்த ஊரை எழுந்து நின்று வேடிக்கை பார்க்கும். நான் சாதாரண விஷயத்திற்காக காத்திருக்கவில்லை. நான் ஒரு பிரம்மாண்டத்திற்காக காத்திருக்கிறேன். என் தங்கமே, இப்போது உன் தாமதத்திற்கான காரணம் புரிகிறதா? உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேகமாக ஜெயிக்கிறார்கள் என்று கவலைப்படாதே. அவர்கள் வெற்றி அந்த நாய்க்குட்டிகள் போல சீக்கிரம் வரும். ஆனால் அது சாதாரணமானது. உனக்கு ஏன் தாமதமாகிறது தெரியுமா? சிவன் உனக்கு கொடுக்க நினைப்பது சாதாரண வெற்றி அல்ல. அது யானை போன்ற பிரம்மாண்டமான வெற்றி. ராஜயோகம் என்பது லேசில் உருவாகாது. அது உருவானால் அதை யாராலும் அசைக்க முடியாது. உனக்கான நேரம் அதிகம் எடுக்கிறது என்றால் உனக்கான வெகுமதியும் அதிகம் என்று அர்த்தம். என் தங்கமே, இப்போது நீ முழுமையாக தயாராகிவிட்டாய். குழப்பங்கள் எல்லாம் ஓவியத்தின் ஒரு பகுதி என்று உணர்ந்தாய். இழப்புகளெல்லாம் பாதுகாப்புக்காகத்தான் என்று புரிந்து கொண்டாய். தாமதம் என்பது பிரம்மாண்ட வெற்றிக்காகத்தான் என்று நம்பிவிட்டாய். இனி உனக்கு பயமில்லை, கவலை இல்லை, சந்தேகமில்லை. நீ இப்போது வெறும் மனிதன் அல்ல. நீ ஒரு ஞானி. நீ ஒரு வெற்றியாளன். உன் மனம் தெளிவாகிவிட்டது. உன் புத்தி கூர்மையாகிவிட்டது. இனி நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும்.
உன் எதிரிகள் உன்னை பார்த்து வணங்குவார்கள். செல்வம் உன் காலடியில் வந்து கொட்டும். உறவுகள் உன்னை தேடி வரும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் ராஜயோகம். இன்று முதல் நீ ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கு. சிவபெருமானே, என் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். நீ ஆட்டுவித்தால் நான் ஆடுவேன் என்று சரணடைந்துவிடு. அப்போது பார், இந்த உலகம் உன்னை எப்படி கொண்டாடுகிறது என்று. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த நீண்ட பயணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் விதியை வென்றுவிட்டதாக உணர்ந்தால், கடைசியாக உங்கள் நன்றியை சிவபெருமானுக்கு தெரிவிக்கும் விதமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, என் ராஜயோகம் ஆரம்பம் என்று முழு மனதோடு பதிவிடுங்கள். இதுபோன்ற இன்னும் பல அற்புதமான வாழ்க்கை மாற்றும் கதைகள் உங்களை தேடி வர நம்முடைய சிவனே போற்றி சேனலை மறக்காமல் பின்தொடருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எல்லாம் வல்ல ஈசன் அருளால் உங்கள் வாழ்க்கை இனி தேனாக இனிக்கட்டும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.